இந்த இரவு நேரத்தில் நம்முடைய செய்தியினுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனால் அருளப்பட்ட தெய்வீக வல்லமை எத்தகையது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிவேன் அப்படிங்கிற. நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை பதிவிட்டேன், மறுபடியும் சொல்லுகிறேன். எந்த அளவிற்கு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் அறிகிறானோ அறிய அறிய அவன் ஆபத்திற்கு விலகி கொண்டே இருப்பான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் கிறிஸ்துவை அறிய அறிய அவன் ஆபத்திற்கு விலகி கொண்டிருப்பான். அறிய அறிய அவரை நெருங்கி கொண்டிருப்பான். இன்னைக்கு அநேக அவரை விட்டு விலகி போவதற்கான காரணம் அவரை குறித்த அறிவு இல்லாய்மைதான். இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தியின் சாராம்சம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எத்தகையது. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் தேவனை மகிமைப்படுத்தி வருகிறேன். அவர் வல்லமை உள்ளவர் என்று நான் வாய்க்கு வாய் சொல்லுகிறேன், வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுகிறேன். ஆனால் என் தேவனுடைய வல்லமை எத்தகையது, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எத்தகையது, எந்த இடத்தில் அவரால் எனக்கு தமது வல்லமையை வெளிப்படுத்த முடியும், இதை இன்று ராத்திரி கற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, அந்த வார்த்தையினால் வருகிற தெய்வீக வல்லமையை நமது வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த இரவு உங்களுக்கு துணையாக இருப்பதாக. அல்லேலூயா. இந்த இடத்தில் செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வசனங்களை நாம் படித்தோம். இந்த 3 வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது 2 முறை வருகிற ஒரே வார்த்தையை நான் கவனித்தேன். நீங்களும் அதை கவனித்திருப்பீர்கள். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அற்புதமான வார்த்தை. எப்பொழுது தேவன் நம் நடுவில் வருவார், எப்பொழுது தேவன் நம் நடுவில் இருப்பார்? பைபிள் சொல்லுகிறது, 2-3 பேர் என் நாமத்தில் எவ்விடத்தில் கூடினாலும் நான் அங்கு வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் 2 பேர் வந்துவிட்டாலே 3வது நபராக அங்கு இருப்பார். 3 பேர் வந்துவிட்டால் 4வது நபராக இருப்பார். நான் வருகிறது யார் என்பது அல்ல, வருவது அவருடைய நாமத்தின் நிமித்தமாக இருக்க வேண்டும். இந்த மைதானத்திலே அவர் எப்பொழுது வந்திருப்பார்? இன்றைக்கு 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே ஆண்டவர் எப்பொழுது வந்திருப்பார்? இந்த கூட்டத்திற்கென்று 2 பேர் எப்பொழுது இந்த சேர்ல வந்து உட்கார்ந்திருப்பாங்களோ 3வது நபராய் இவர் வந்திருப்பார். அல்லேலூயா. அதுதான் அற்புதமான நம்முடைய தேவன். கன்வென்ஷனுக்கு போறேன்னு ஒரு 2 பேர் ஒரு சேர்ல வந்து உட்கார்ந்தாங்கன்னா 3வது சேர்ல அவர் தான். அதுதான் பைபிள் சொல்லுது. அம்மை தோத்திரம், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அப்ப நம் நடுவில் இருக்கிறவர் யார்? நம்முடைய நடுவில் இருக்கிறவர் யார்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். இன்னைக்கு ராத்திரி அதான் செய்து இயேசுவினுடைய வல்லமை, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எத்தகையது. ஒருவர் நம் நடுவில் இருக்கிறாரப்பா, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லமை உள்ளவர். ஒருவரை நான் அறிந்திருக்கிறேன், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லமை உள்ளவர். என் வீட்டில் நான் ஒருவருக்கு இடம் கொடுத்திருக்கிறேன், ஒருவருக்கு இடம் கொடுத்திருக்கிறேன். சில வீடுகளில் நம்ம போகும் பொழுது, இன்றைக்கு அமை தோத்திரம் என்னுடைய திருச்சபைக்கு வருகிற ஒரு குடும்பத்தை சந்திக்கும்படி மத்தியானத்திலே கடந்து சென்றிருந்தேன். கடந்த முறை சென்றிருந்த பொழுது வருடங்களுக்கு பாகம், நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் அவங்க வீட்டுக்கு போயிருப்பேன். மறுபடியும் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் போறேன். அங்க போனா
தோத்திரம் வீட்டில எல்லாம். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இவங்க உங்க விசுவாசி தான்? நான் நம்ம விசுவாசி தான். போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தான். 2-3 வருஷத்துக்கு முறை தான் போகிறதுக்கு நடக்கும். அப்ப இன்னைக்கு திடீர்னு அவங்க வீட்டுக்கு போனா காம்பவுண்டுக்குள்ள எல்லாம் பார்க்கிறேன், வசனமா எழுதி போட்டிருக்கு, வசனமெல்லாம் எழுதி போட்டிருக்கு. நான் அவங்களை போய் வீட்டில் போய் காலிங் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வசனத்தையும் அம்மை தோத்திர வரிசையா படிச்சேன். எல்லாம் படிச்சுட்டு போய்தான் தோத்திர. அதுக்கு முன்னால் அவங்க கேமரால பார்த்துட்டாங்க, அது வேற. இருந்தாலும் அதுல எழுதப்பட்ட வசனங்களை நான் படித்த பொழுது அங்கே எழுதப்பட்டிருந்த ஒரு வசனம்தான், காமின் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அங்கே எழுதி இருக்கிறான், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அப்ப நம்முடைய நடுவில் இருக்கிற இவர் யார்? இந்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். இந்த ராத்திரியில் இந்த இயேசுவை குறித்து நாம் பிரசங்கிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் கொண்டு வருகிற ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? நான் இயேசுவை பிரசங்கிக்கிறேன். காரணம், நான் பிரசங்கிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல, வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் வேதாகம கல்லூரிக்கு வந்து ஒரு சில மாதங்கள் ஆகியிருக்கும். இது ஏறத்தாழ நடந்து 97வது ஆண்டாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் விடுமுறைக்காக வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது என்னுடைய வீட்டுக்கு நேர் எதிர்முனையில் எதிர்பக்கம் இருக்கிற என்னோடு சிறுவயதிலிருந்தே பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு சிநேகிதன், அவனும் நானும் இணைந்து குளிப்பதற்காக போனோம். வாய்க்கால்ல குளிச்சுட்டு நிற்கும் பொழுது அவன் என்னை பார்த்து ஒரு கேட்ட கேள்வி என்னை இந்த இடத்தில் சிந்தனைக்கு கொண்டு வருகிறார். அவன் என்னை பார்த்து சொன்ன, மக்கா நீ தப்பா நினைக்காதேன்னா. அவன் நான் ஏதோ தப்பு 7:30 சொல்ல போறான் போல. என்னடான்னு, இல்ல மக்கா தப்பா நினைக்கப்படாது, நினைக்க மாட்டேன்னு சொன்னா நான் சொல்றேன். உடனே இல்லடா நமக்குள்ள என்ன நீ சொல்லு. உடனே அவன் சொன்ன, நான் ஒரு நான் ஹிந்து, நீ ஒரு கிறிஸ்தவன், அது வேற, நீ பாஸ்டரா படிக்க போயிட்ட. நான் கேட்கறது நீ தப்பா நினைக்காத, நீ இயேசுவ தெய்வம்ன்றா, நாங்க நிறைய தெய்வம் சொல்றதும், யாதுல மக்கா பெருசுன்னா. அவனுடைய கேள்வி நியாயமானது. ஏன்னா அவன் என்னிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, நீ ஒருவரை சொல்லுகிறாய், கிறிஸ்தவர்கள் ஒருவரை சொல்லுகிறார்கள், அவர் பெயர் இயேசு. நீங்க ஒரு தெய்வத்தை சொல்றிய, நீங்க இயேசுன்னு சொல்றிய, நாங்க நிறைய தெய்வங்களின் பெயர்களை உச்சரிக்கிறோம், நீ தப்பா நினைக்க மாட்டேன்னா நான் உன்கிட்ட கேட்கிறேன், இங்க நிறைய இருக்கு, அங்க ஒண்ணுதான் இருக்கு, ஆனா இதுல எது மக்கா பெருசு? நீ வேற படிக்க போயிருக்க, தெரியாம கேட்கிறேன்னு சொல்லுன்னா. எனக்கு இவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கன்னு எனக்கு தெரியல. இப்பமே அறிவு கிடையாது, அப்ப சுத்தமா கிடையாது. இவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? அதுவும் பைபிள்ல இருந்து எடுத்து சொன்னா அவனுக்கு பைபிள் தெரியாது. அவனுடைய புராணங்களிலிருந்து சொல்லி கொடுக்க நமக்கு புராணத்தை மட்டும்தான் தெரியும், புராணம் தெரியாது. இப்ப என்னடா பிரச்சனைன்னு யோசிச்சா திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம வீடு, ஒரு சின்ன தெருவு, அதுல தான் முன்னாடி நம்ம சர்ச் இருந்துச்சு. அப்ப எல்லாம் ஒவ்வொரு நாளும் பிசாசு பிடித்தவர்களை கொண்டு சங்கிலியில் கட்டி போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் இப்பொழுதும் ஒரு 2 பேர் 3 பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள், கைகளும் கால்களும் கட்டப்பட்டவர்களா இருப்பாங்க. அப்பா ஊழியம் செய்த காலத்துல. அப்ப நாங்க எல்லாம் அப்பா பேய் விரட்டும் பொழுது, பிசாசு விரட்டும் பொழுது நாங்க போய் வேடிக்கை பார்ப்போம். ஏன்னா இவனும் பக்கத்து வீட்டு சிநேகிதனாச்சா, நாங்க 2 பேர்லாம் சேர்ந்து விளையாடி பார்ப்போம். அவனுக்கு ஒரு தங்கச்சி, நாங்க பக்கத்துல உள்ள சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் அவன் பார்த்துருக்கேன், எனக்கு பளிச்சுன்னு ஞாபகத்து வந்துச்சு. உடனே அவனை பார்த்து சொன்னேன், மக்கா எனக்கு பைபிள்ல இருந்தெல்லாம் சொல்ல வராது, இருந்தாலும் தெரிஞ்சதை சொல்லலன்னா. உடனே அவனை பார்த்து சொன்னேன், மக்கா ஆடுற தெய்வம் சின்னது, ஆட்டுற தெய்வம் பெருசு. எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல. எனக்கு நான் போறேன்னு ஆடுதல்ல, இது சின்னது பார்த்துக்க.
நீ போறியா போகலையா அப்படின்னு அதட்டது பார்த்தியா? ஆமா, அது பெருசுன்னு. உடனே அவன் வாய்க்கா கரையில வச்சு ஒண்ணு சொன்னான் பார். அப்போ மக்கா உன் தெய்வம் தான் பெருசு, வா குளிப்போம். அல்லேலூயா. அது உண்மையிலேயே நான் கேஷுவலா அவனிடத்துல சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அது அப்படியே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப நம்முடைய தெய்வன் ஆடுறவரா? கண்டிப்பா ஆடுறவரா இருக்க வாய்ப்பில்லை. இதுவரைக்கும் எங்கேயுமே இயேசுதானதை நான் போறேன்னு சொன்னதில்லை. அவர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வாரேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. நம்மளை கூப்பிட்டிருக்கார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அதான் அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு சரியானவரை நான் போதிக்கிறேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. சரியான ஒரு தெய்வத்தை போதிக்கிறேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. நீங்களும் சரியான ஒருவரை கேட்கிறீர்கள் என்று சொல்கிற நிச்சயம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் கிருபை தருவாரா? ஏன் அவரை குறித்து நான் போதிக்கிறேன்? அவர் வல்லமை உள்ளவர் என்று போதிக்க 2 காரணங்களை சொல்லி, அவரிடத்திலிருந்து வெளிப்படும் அல்லது வெளிப்பட போகிற அல்லது வெளிப்பட்ட வல்லமை எத்தகையது என்பதை நாம் படிக்க போகிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 28வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, 28ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 27, 28 வசனங்களை படிங்க. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவன் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். தொடர்ந்து அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய வல்லமையை குறித்து நாம் பிரசங்கிப்பதற்கு அல்லது இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஏக லட்சியம், ஏக காரணம் என்ன தெரியுமா? இயேசு அவர்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி இடுகிறார்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? இன்றைக்கு ராத்திரி இந்த செய்தியை உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கான காரணம், என்னுடைய சத்தத்தை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டென்பதை அவர்கள் விசுவாசிக்கும்படி. அல்லேலூயா. அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பெயரளவில் வாழ்கிற பலரும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு முன்னே போய் அபயம் தேடுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். பெயரளவில் கிறிஸ்தவம், பெயரளவில் ஆராதனை, பெயரளவில் கிறிஸ்துமஸ், பெயரளவில் ஈஸ்டர், பெயரளவில் குட் ஃப்ரைடே, பெயரளவில் சபை நாள், இவைகளை ஆசரிக்கிற பலரும் தனக்கு தேவை, தனக்கு ஒரு கஷ்டம், தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தெய்வம் அல்லாதவைகளுக்கு முன்னே போய் தங்களுக்கு மறுபடியும் கேட்டை வருவித்துக் கொள்ளுகிறதை நாங்கள் அறிகிறோம், நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ராத்திரியில் இன்னொரு நிலை, ஒரு மனுஷன் தனது வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நன்மையை அனுபவித்துக் கொள்ளுவதற்கு தன்னில் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன் சொந்த பட்டணத்திற்கு ஊழியத்திற்காய் சொல்லுகிறார். அவர் சொந்த பட்டணத்தில் ஊழியத்திற்காக சென்ற பொழுது இயேசுவை அவ்விடத்தார் என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள், விசுவாசிக்க தவறிவிட்டார்கள். அவர்களால் இயேசுவின் ரட்சிப்பை, இயேசுவின் மீட்பை, இயேசுவின்
அதிகாரத்தை, இயேசுவை குறித்த தேவ திட்டத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. பைபிள் சொல்லுது, அவர் அவ்விடத்திலே அற்புதங்களை செய்யவில்லை. காரணம், அவர்கள் அவரை விசுவாசிக்க தவறினார்கள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இரவிலே இந்த கன்வென்ஷனில் அல்லது இந்த விடுதலை பெருவிழாவிலே ஆமென், இயேசுவை குறித்து இந்த வசனத்தை பிரசங்கிப்பதற்கான காரணம், ஆமென், அங்கு ஒரு கேட்கிறார், ஆமென், எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. அதற்கு அவர்கள் என்ன உத்தரம் சொல்லுகிறார்கள்? ஆமென், தோத்திரம், விசுவாசிக்கிறோம். இந்த சத்த எல்லையில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு எண்ணத்தை, ஒரு விசுவாசத்தை உருவாக்க வேண்டும். என்னை விடுதலையாக்க இயேசுவுக்கு வல்லமை உண்டு. என் குடும்பத்தை விடுதலையாக்க இயேசுவுக்கு வல்லமை உண்டு. இது எல்லாருடைய இருதயத்திலும் தெளிவாய் ஊன்ற கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு ராத்திரியில் இந்த செய்தியை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஆழமான இந்த செய்தியை உங்களுக்கு முன் வைப்பதற்கான காரணம், உங்கள் தேவை என்ன என்பதை நான் கேட்க வரவே இல்லை. இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய தேவை என்ன, நீங்கள் அனுபவிக்கும் பிரச்சனை என்ன, நீங்கள் சந்திக்கும் சத்துருவின் நோக்கம் என்ன, இதெல்லாம் கேட்க வரவில்லை. வியாதியோ, பிரச்சனையோ, கடனோ, கஷ்டமோ, பிசாசின் போராட்டமோ, அதெல்லாம் இல்லை. பிரச்சனை எதுவாய் இருந்தாலும் ஒரே நாமத்தில் விடுதலை உண்டு. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. நீங்கள் முன் கிறிஸ்தவர்களா அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா? ஆவிக்குரியவர்களா அல்லது பாரம்பரிய திருச்சபையை சார்ந்தவர்களா? போய்கொண்டே இருக்கிறவர்களா, அப்பொழுது போய் வருகிறவர்களா? இதெல்லாம் குறித்து நான் கேட்கல. அது நமக்கு இன்று நேரம் இல்லை, நாளை இரவு சந்திக்கலாம். ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் நீங்கள் ஒரு தேவையோடு இருக்கிறவர்களானால், உங்களுடைய குடும்பம் ஒரு தேவையோடு இருக்கின்ற ஒரு தேவ பிள்ளையானால், பாஸ்டரையா, நான் இந்த தேவையோடு இன்றைக்கு இருக்கிறேன், என் வீட்டில் இந்த ஒரு தேவை எனக்கு இருக்கிறது, இன்று இரவில் ஆண்டவர் இதை செய்வதை நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் ஒரு எதிர்பார்ப்புள்ளவர் ஆனால், இப்பொழுது இந்த செய்தியினுடைய நோக்கம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே, இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டென்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இதை மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ள ஆழமா வந்துருச்சுன்னா அவனை விடுதலை ஆக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி அநேகரை தொட விரும்புகிறார், அநேகரை இயேசுப்பா சுகமாக்க போகிறார். பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் அவர்களுக்கு வரம் இருக்கிறதுனால அல்ல, இயேசுவுக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறபடி. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கிறேன், என்னால் அதை செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ராத்திரியில் இந்த வசனத்தினுடைய இந்த செய்தியின் நோக்கம் என்ன? அவருக்கு வல்லமை உண்டென்று என்னிலே விசுவாசம் உண்டாகும். என்னை விட பெரிய பிரச்சனைகளை நான் சந்திக்கலாம், என் திராணியை விட பெரிய பிரச்சனை சந்திக்கலாம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்குதல் என்பது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். எப்பா, நீங்க சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெரியது, ஆனால் என் இயேசுவுக்கு பெரியது அல்ல. நீங்க சந்திக்கிற வியாதி உங்களுக்கு பெரியது, ஆனால் இயேசுவுக்கு அல்ல. அப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனையை இயேசுவுக்கு முன்னால நிறுத்தும் பொழுது, நிறுத்திவிட்டு ஆணித்தரமா சொல்லலாம், ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் இருந்து என்னை விடுதலையாக்க உமக்கு வல்லமை உண்டு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை, இன்னொரு நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி
உங்களை தொடர்ந்து நடத்த விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை எடுங்க. ஆமென். தோத்திரம். பிள்ளைகள் ரொம்ப கவனமா சாந்தமா வசனங்களை கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேத்யூ சாப்டர் 22 22ஆம் அதிகாரத்திலே 22ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 29ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அநேகர் கிறிஸ்தேசுவை குறித்த தப்பான எண்ணம் கொள்ளுகிறவர்களா இருக்காங்க. தப்பான எண்ணம் யாரை குறித்து? இயேசுவை குறித்து, சத்திய வசனங்களை குறித்து. இன்னைக்கு கடைசி காலத்துல இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையே அடிப்படை இல்லாத ஆவிக்குரிய நிலைதான், அஸ்திபாரம் இல்லாத கட்டிடங்கள். இந்த இடத்துல இயேசு பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். இந்த 29ஆம் வசனத்துல இயேசு பயன்படுத்துகிற வார்த்தை நம்ம எல்லாரும் படிச்சோம் இல்ல? தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற தப்பான எண்ணங்கள் எல்லாம் வெளியே வந்துடணும். அநேகருக்குள்ளே தப்பான எண்ணம் வருவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வல்லமையை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. தேவனுடைய வல்லமையை குறித்த அறிவு இல்லாததினால் அநேக தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள். இது இயேசுவே சொல்றார். அப்ப இந்த கடைசி காலங்களிலே நம்ம வேத வாக்கியத்தை பகுத்து போதிப்பதில் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா அநேகருடைய அறியாமை அவர்களை தப்பான எண்ணம் கொள்ள வைத்து விடுகிறது. ஆண்டவரை குறித்த தப்பான எண்ணம், ஊழியங்களை குறித்த தப்பான எண்ணம், சுவிசேஷத்தை குறித்த தப்பான எண்ணம், சபைகளை குறித்த தப்பான எண்ணங்கள், இவைகள் வருவதற்கு காரணம் தேவனுடைய வல்லமையை குறித்த போதுமான அறிவில்லாய்மை. அப்போ மனிதனுடைய அறியாமை விலக போதிக்கணும். இன்னைக்கு ராத்திரியில நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு முன் பகுத்து வைப்பதற்கு ஒரு காரணம், என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுவை குறித்த அறியாமை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் நான் அவரை அறியணும், என் குடும்பம் இன்னும் அவரை அறியணும். அவரை அறிய என் வாழ்வில் மாற்றங்கள். ஏறத்தாழ 28 ஆண்டுகளாக திருச்சபை போதகராக இருக்கிறேன். ஒவ்வொரு செய்திகளையும் பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவரை எந்த அளவிற்கு அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோமோ அது அப்படியே அந்த வாரங்களில் அந்த மாதங்களில் அவங்க வாழ்க்கையில் அப்ளை ஆகுது. உன் தேவன் சமாதானத்தை உனக்கு தருவார், அவரால் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும், இன்றைக்கு ராத்திரி அல்லது பகல் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது என்று நான் பிரசங்கித்து அனுப்பினால் அந்த வாரத்திலே அநேக சாட்சிகளை நான் கேட்பேன். கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். அப்போ அவரை அறிவிக்க மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். அவரை அறிய நமது வாழ்க்கையில் மாற்றங்கள் நடைபெறும். அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன், சபைகளில் வேத வசனங்களை பகுத்து போதிக்க வேண்டும் என்றும் வேத வசனங்களை பகுத்து போதிக்கிற ஊழியர்களை, சபைகளை, ஆவிக்குரிய சபைகளை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அநேகர் இக்காலங்களிலே திரள் கூட்ட ஜனங்களை கொண்டு அநேக சபைகள் இருக்கிறது. ஆனா அந்த சபைகள் வளருவதற்கான காரணம் என்ன? தெளிவா சொல்லுகிறேன். ஆமென். வரங்களை மையப்படுத்தி கூடுகிற சபைகள் ஒரு நாளும் நிக்காது. உபத்திரவத்தில் நிக்காது. வசனத்தை மையப்படுத்தி ஒரு சபை வளருமானால் அந்த சபை எந்த பெருங்காற்றையும் சந்திக்கும்.
அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த கடைசி காலங்களிலே நம்முடைய செய்திகள் அவரை அறிவிக்கவும் அவரை அறிந்து கொள்வதற்கும், இரண்டாவதாக ஆமென், அவரை விசுவாசிப்பதற்கும் இந்த இரவிலே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேருதவியாயிருப்பதாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பாஸ்டர், நான் நிறைய பிரச்சனைகளை எனது வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் அல்லது சந்திக்கிறேன். இந்த சூழ்நிலையில் என் வாழ்வில் ஒரு விடுதலை கிடைக்க பெறுமா? என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா? யார் மூலமாய் இது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் இருக்குமானால் ஆமென், இன்று இரவிலே நான் சொல்லுகிற வார்த்தைகளை ஒன்று கிரகியுங்கள். பல வருட கிறிஸ்தவ அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறோம். ஒன்று கிரகியுங்கள். இந்த மைதானத்தை விட்டு வெளியே போகும் பொழுது இந்த வசனம் நமது வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கும். சுவாசிப்போர் கைகளை தட்டி ஒரு கணம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 12ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை படிக்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ஆமென். அப்போ தப்பான எண்ணங்கள் இந்த மனிதனை விட்டு மாறணும். அப்போ அவன் தேவனையும் தேவனுடைய வல்லமையையும் அறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைகளிலே ஏன் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார்? இப்ப நம்ம ஒரு கன்வென்ஷன்ல இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்றோம். ஒரு சபையில இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடைபெறுவதாக என்று ஜெபம் பண்றோம். வீடு சந்திக்க போகும் பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். இயேசு சொன்னார், என் நாமத்தில் நீங்கள் இதுவரை ஒன்றும் கேட்கவில்லை, என் நாமத்தில் கேளுங்கள், பிதா என்னில் மகிமைப்பட உங்களுக்கு அதை தருவார். இந்த பூமியில அவருடைய நாமத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் நடைபெறுகிற எல்லா அற்புதங்களுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கு. இன்னைக்கு அநேக தங்களை வெளிப்படுத்த வரங்களை பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. அதனாலதான் பலரும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுறான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? தங்களை வெளிப்படுத்துவதற்கு தங்களுக்கு தேவன் அருளுகிற வரங்களை பயன்படுத்துவோர் உண்டு. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களை காணாம போயிடுறாங்க. வரங்கள் காணாம போயிருது, பயன்படுத்தினவர்கள் காணாம போயிடுறாங்க, அவர்களுடைய ஊழியங்கள் காணாமல் போய்விடுகிறது. நான் தெளிவா இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இந்த ராத்திரியாயிருக்கட்டும், இதற்கு முன் நடந்தவைகளாயிருக்கட்டும், இனி வரும் காலங்களில் நடக்க போகிறவைகளாயிருக்கட்டும், இவைகளெல்லாம் நடப்பதற்கு ஒரே காரணம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, ஒரு வசனத்தில் இருந்தே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்க கேளுங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்க கேளுங்க. நீங்கள் அறியாதிருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அற்புதங்களை பூமியில் நடப்பிப்பதற்கான காரணம் என்ன? அவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் வெளிப்படுத்துவதற்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பூமியில் அற்புதங்களை செய்வதற்கான காரணம், பிதா இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக அதை செய்தார். ஆனா நம்ம எதற்காக செய்கிறோம்? நம்முடைய ஊழியத்தின் நோக்கம் என் மூலம் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே.
இந்த அற்புதங்கள் இயேசுவினால் நடந்தன. அப்போஸ்தலர் காலங்களில் படிங்க, எல்லாரும் பேதுருவை வழிபட வந்தார்கள், பவுலை வணங்க வந்தார்கள். ஆனா அப்ப எல்லாம் இவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க? இல்ல, இயேசு இதை செய்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட காரணம், இன்றைக்கும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படுவதற்கான காரணம் தன்னை வெளிப்படுத்த அல்ல, சபையை வெளிப்படுத்த அல்ல, தனி நபரை வெளிப்படுத்த அல்ல, என் திறமையை வெளிப்படுத்த அல்ல. வெளிப்பட வேண்டிய ஒருவர் நான் ஆராதிக்கிற இயேசு மட்டுமே. அல்லேலூயா. அப்பா, இந்த இரவிலே பல தரப்பட்டவர்கள் என்னுடைய செய்தியை கேட்கிறீங்க. பாஸ்டர், இந்த காலத்தில் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். என் போதகரோடு இணைந்து, என் சபையோடு இணைந்து, என்னுடைய மிஷனரி ஸ்தாபனத்தோடு இணைந்து இந்த கடைசி காலங்களில் நாங்கள் சுவிசேஷ பணியில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும், ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று இந்த தேசத்தில் ஊழியம் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் வெளிப்படுத்த கூடாது என்ற எண்ணத்தை ஆழமாய் உங்கள் இருதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். இன்று ராத்திரி முதல் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அப்படித்தானே செய்தாங்க. பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தேவனே, பிதாமை இயேசு கிறிஸ்துவை கொண்டு அற்புதம் செய்வதற்கான காரணம் அவரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக. இன்றைக்கு ராத்திரியில் பாஸ்டர் அகினாஸ் அவர்கள் இந்த தேசத்திலே ஊழியத்தை செய்வதற்கு காரணம் என்ன? இயேசுவை வெளிப்படுத்தும்படி. இந்த மேடையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தங்களுக்கு தெய்வம் கொடுத்த ஊழியத்தை, பாடுகள், பிரயாசங்கள், வருத்தங்கள், எவ்வளவு நெருக்கங்கள் வந்த பின்பும் இவர்கள் ஊழியம் செய்வதற்கு ஏக லட்சியம் என்ன? இயேசுவை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி பல லட்சம் செலவீனம் செய்து இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள், இந்த நற்செய்தி பெருவிழாக்கள், விடுதலை பெருவிழாக்கள் ஏன் நடத்தப்படுகிறது? ஒரே லட்சியம், நான் அல்ல, இயேசு வெளிப்படுத்தப்படணும். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி ஆணித்தரமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். எந்த குடும்பம், எந்த தனிநபர், எந்த சபை இயேசுவை வெளிப்படுத்த தவறவில்லையோ அவர்களை கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் வல்லமையாய் தேவன் பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல அவர் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர், ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை படிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவருடைய கைகளினால் தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார். பலத்த அற்புதங்களை செய்தார். பவுலின் கைகளினால் பலத்த அற்புதங்கள் செய்யப்பட்டது. நம்ம யோசித்து பார்க்கலாமே. அவருடைய உருமால்கள் அதிசயங்களை நடப்பித்தன. அதற்கு என்ன காரணம்? அந்த மனுஷன் ஊழியத்திற்கு வரும் பொழுது, ஆண்டவருக்காக இறங்கி புறப்பட்ட பொழுது ஆழமான ஒரு தீர்மானம் எடுத்தார். அந்த என்ன தீர்மானம் எடுத்தார்? இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேற யாரையும் அறிவிக்க கூடாது. இல்ல, பயங்கரமான தீர்மானம் இல்ல? நேற்றுக்கு இரவிலே தேவனை தவிர வேறு ஒருவருக்கும் மகிமை இல்லை என்று படித்தோம். அது சோதனைக்கு தப்புவ. அந்த செய்தி இன்னும் 80% செய்தி பேலன்ஸ் இருக்கு. வாய்ப்பில்லை, நமக்கு ஆண்டவர் அதை ஸ்பேஸ் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அவரை தவிர வேறு ஒருவரையும் அறிவிக்க கூடாது. என்னை வெளிப்படுத்துவதல்ல என் மேடை,
என்னை வெளிப்படுத்துவதல்ல என் ஆராதனை, என்னை வெளிப்படுத்துகிறதல்ல என் காணிக்கை பீடம், என்னை வெளிப்படுத்துகிறதல்ல என் ஜெப நேரம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக. இந்த மனம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் இன்றைக்கு ஆரம்பிக்கும் அவனுடைய மகத்துவமான ஊழியம். இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவரே, இனி நீர் எனக்கு தருகிற ஒவ்வொரு நிமிஷங்களும் உம்மை வெளிப்படுத்தி அதானே அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு ஒரு மனுஷனை தேவாலயத்தின் வாசல் படியில் வைத்து அவனை சுகமாக்கி எழுப்பின பொழுது எல்லாரும் ஆச்சரியமா அவரை பார்க்கிறாங்க. அப்பொழுது சொல்லுகிறார், அந்த சுகமாக்குகிற நேரத்தில் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்றார். அந்த இடத்தில் இயேசு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, பிறவியிலேயே முடவனாக இருந்த மனுஷன் ஒரு நொடி பொழுதிலே எழும்பினானே. இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், என் அன்பு சகோதரனே, தேவன் உங்களுக்கு ஏதாகிலும் நன்மை செய்திருந்தால் அது தேவனை வெளிப்படுத்துவதற்கு, இயேசுவை வெளிப்படுத்த. இன்றைக்கு ராத்திரி நீங்கள் விரும்பினால் அந்த விரும்புகிற அற்புதம் நடைபெறுவதும் இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக. இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த ஊழியத்தை நீங்கள் செய்ய விரும்பினால் அதுவும் எதற்காக? இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக. ஆர்ப்பரிப்பாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த இயேசுவை வெளிப்படுத்த நானும் ஆசைப்படுகிறேன். என்னை ஆண்டவர் ஆண்டுகளுக்கு முன்னால் இதை தான் படிப்பித்தார். கடந்த 28 ஆண்டுகளா நான் இதை செய்து வருகிறேன். ஆமென். இயேசுவை வெளிப்படுத்துவதுதான் என்னுடைய லட்சியம், இயேசுவை சொல்லுவதுதான் என்னுடைய லட்சியம். ஆமென். ஆழமாய் சிலர் பிரசங்கிக்கிற மாதிரி எனக்கு பிரசங்கமே வராது. நான் அடிக்கடி நினைச்சு பார்த்திருக்கேன். சிலர்லாம் பிரசங்கம் பண்றத பார்த்தா அதுல ஒரு 10% கூட என்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்காது. ஆனா என்ன திருப்பி கூப்பிடுறாங்க. என்னன்னா ஆண்டவருடைய கிருபை. எனக்கு அறிவு பெருக பேச தெரியாது, ஆனா கிருபை பெருக பேச தெரியும். உலகத்தை வெளிப்படுத்த தெரியாது, ஆனா இயேசுவை வெளிப்படுத்த தெரியும். இன்றைக்கு ராத்திரியிலும் அதுதான் நான் செய்கிறேன். இந்த கூடுகை, இந்த கன்வென்ஷன், இந்த ஆராதனை, இந்த ரட்சிப்பு, இந்த ஞான ஸ்நானம், இந்த அபிஷேகம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த காணிக்கை, இந்த சாட்சி, இந்த பிரசங்கம், இந்த கன்வென்ஷன், இதெல்லாவற்றினுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், இயேசு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரவில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை என் சனம் செய்யுமானால் இனி சபை மகிமையாய் வளர், மகிமையாய் வளர். தேவனுடைய திருச்சபை, தேவன் கட்டின திருச்சபை, தேவன் ஆரம்பித்த திருச்சபை, தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றம் வரும். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஒரு கவி பாடலை பாடுவோமா? இனி இயேசுவின் வல்லமை எத்தகையது. எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நீங்கள்லாம் நல்ல கிறிஸ்தவர்கள், நிறைய முறை பைபிள் எல்லாம் படிச்சவங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியாததெல்லாம் பிரசங்கம் பண்ணல, கொஞ்சம் புரியுற மாதிரி ஒன்னு நினைப்பூட்டுறேன். ஒரு வாட்டி எந்திரிச்சு உட்காருவோமா? ஆமா, சின்ன சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கொஞ்சம் ரத்த ஓட்டம் கிடைக்கட்டும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் என்ற பாட்டை எல்லாரும் கைத்தட்டி பாடுவோமா? மெதுவா எழும்புங்க. கூட்டமெல்லாம் முடியல, இனிதான் தேவையான வார்த்தையே ஆரம்பிக்குது. ரொம்ப பேச நிற்க மாட்டேன், புரியுற மாதிரி பேசிக்குவோம். இப்ப எல்லாரும் 2 கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை கீழே போடுங்க. இன்னொரு வாட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழகு. ஒரு வாட்டி கை கீழே போடுங்க. இன்னொரு வாட்டி கையை அப்படியே அல்லேலூயா சொல்லுங்க. இறக்க சொன்னா இல்லையா? ரைட். இப்ப கரங்கள் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழகா இருக்குல்ல தம்பி, அழகா இருக்குல்ல. நம்ம பிள்ளைகளை பார்த்தாலே அழகுதான். அப்படியே கை கீழே போடுங்க. நம்ம சேர்ந்து ஜோடு அப்படியே அழகா ஒரு கை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். பாடுவீங்க தானே கூட?
ஆமா, உங்க அளவுக்கு எனக்கு பாட வராது, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன், நீங்க என் கூட பாடுங்க, சரியா? ரைட், தேங்க்யூமா. ஆறுதல் தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவங்கள் மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப சொல்லுங்க, அவர் குடும்ப வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஒரு முறை கூட இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர், நல்லவரே. இப்ப சொல்லுங்க, வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஒருவரை கூட இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம்முடைய பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாருங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. இப்ப சொல்லுங்க, துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாருங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஒருவரை கூட இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர், நல்லவர். இந்த வார்த்தையை சொல்லுங்க, குருடரின் கண்களை தேவன் மகிமைப்படுகிறார். இயேசுவை வெளிப்படுத்துகிற
அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒரு கணம் ஆவியில் நிரம்பி ஒரு கணம் தேவனை துதித்து பாடுவோமே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. என் பாருங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவரே. நம் பாருங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. அப்படியே சொல்லுங்க. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை. அவர் நல்லவர், நீர் வல்லமை உள்ளவர், இயேசு வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவருடைய வல்லமை மேலானது, அவருடைய வல்லமை மேலானது. இன்றைக்கு ராத்திரியிலும் அவர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். இந்த ராத்திரி தொடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். வழிகளை திறக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் பிசாசின் கட்டுகளை உடைக்க அவர் வல்லமை உள்ளவர். சாபங்களை உடைத்தறியவர் வல்லமை உள்ளவர். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இன்றைக்கு தேவனுடைய கரம், அதே வல்லமை உள்ளவருடைய கரம் அநேகரை தொடுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு மைதானம் முழுவதிலும் வல்லவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, வல்லவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, வல்லவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இயேசு வல்லவர். இயேசு வல்லவர், அவருடைய வல்லமை அநேகரை தொடுகிறதை பார்க்கிறேன். அநேக சரீரங்களை விடுவிக்கிறது அவருடைய வல்லமை. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். துதிக்க துதிக்க கிருபை, துதிக்க துதிக்க தேவ கிருபை, துதிக்க துதிக்க அநேகர் வாழ்க்கையில தேவ கிருபை. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். என்னை வெளிப்படுத்துகிற இடங்களிலே என்னுடைய வல்லமை விளங்கும் என்று சொல்லு. என்னை வெளிப்படுத்துகிற ஸ்தானங்களிலே என்னுடைய வல்லமை விளங்கும். இன்றைக்கு ராத்திரியிலே அநேகரை கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிறது. இன்றைக்கு ராத்திரியிலே நிரப்புகிறது. இன்றைக்கு ராத்திரியிலே இந்த மைதானத்தில் நடந்த பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைக்கு ராத்திரி நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது. அநேகரால் நிற்க முடியாத அளவிற்கு ஒரு தேவனுடைய வல்லமை, ஒரு தேவனுடைய அபிஷேகம், அவருடைய உயிர் தெளிந்த வல்லமை, அவருடைய உயிர் பிடிக்கிற வல்லமை, அவருடைய விடுவிக்கிற வல்லமை, அவருடைய அற்புதத்தின் வல்லமை, அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்வீர்களாக. மைதானம் முழுவதும் உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் உலர்ந்து போனவைகளை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவனுடைய வல்லமை அவை இன்னைக்கு ராத்திரியில் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அநேகரை கர்த்தர் அபிஷேகம் என போகிறார். தேவனுடைய கரம் அநேகரை செய்கிறவர்களை மாற்றுகிறது. ஒரு கரம் அநேகரை தொடுகிறது, கரம் கரைகளை தொடுகிறது, அநேகரை தொடுகிறது. முடிந்ததென்று நினைத்த சிலரை ஒரு ஆரம்பத்தை குறிக்க போகிறார். இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் உன்னை ரட்சித்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். என்றென்று மாறாதவர்,
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதியவைகளை செய்ய போகிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ என்னுடைய கரம் அநேகரை தொட்டு பலப்படுத்த போகிறது. அநேகருடைய மேல் என்னுடைய வல்லமையை, அநேக குடும்பங்களின் மேல் என்னுடைய வல்லமையை, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னுடைய வல்லமை வெளிப்படுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏதோ புதியவைகளை ஆமென் தோத்திரம் செய்ய போகிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என்னால் உயர்த்த முடியும் என்று நீ விசுவாசித்தால் இன்றைக்கு ஆரம்பிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உயரும். என்னுடைய வாழ்க்கையில் புதியதொரு வாழ்க்கையை துளிர்விட முடியும் என்று நீ விசுவாசிப்பாயானால் இன்றைக்கு ஆரம்பிக்கும் உன்னுடைய ஜீவியம். ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னால் உனக்கு செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னை மாற்ற என்னால் முடியும் என்று, உன்னை வாழ வைக்க என்னால் முடியும் என்று, உன்னை விடுதலையாக்க என்னால் முடியும் என்று, உன்னை உயர்த்த என்னால் முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய பிரச்சனை பெரியது என்ன என்பதை கேட்க கர்த்தர் விரும்பல. என்னால் முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயானா இந்த ராத்திரியில் உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க பிரச்சனையை சொல்லி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையில் இருந்து என்னுடைய வாழ்க்கையை விடுதலையாக்க உம்மால முடியும். அதை அறிக்கை எடுங்க பார்க்கலாம். ஓ ரமணசி, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களால முடியும். சொல்லுமா, மனிதனிடத்தில் சொல்லி பலமுறை தோற்றுவிட்டாய். யாரிடத்தில் என் பிரச்சனைகளை சொல்லுவேன் என்று சொல்லி நீ பிரச்சனைகளை சொல்லி சொல்லி அவமானப்பட்டது தான் மிச்சம். இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறார், இதுவரை பிரச்சனைகளை சொன்னாய், இனி பிரச்சனைகளை அல்ல சொல்ல வேண்டியது, இனி பரிகாரியை சொல்லணும். இயேசுவே என்னை விடுதலையாக்க, இயேசுவே என்னை சுகமாக்க, இயேசுவே எனக்கு வாழ்க்கை தர, இயேசுவே என்னை பெருக பண்ண, இயேசுவே என்னை சுகமாக்க, இயேசுவே என்னை விடுதலையாக்க உம்மால முடியும். Oh Rama Shamduni, Hallelujah, 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 Hallelujah. உங்களால முடியும்னா அந்த வார்த்தையை என் கூட இணைந்து பாடுங்க. பரலோகத்தின் பிரசன்னத்தை நான் இந்த இடம் முழுவதும் உணர்றேன். ஒரே ஒரு கணம் என் கூட சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு முறை கூட சொல்லுங்கம்மா. அநேகருடைய குடும்பங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கிறவருடைய வல்லமை வெளிப்பட்டு வருகிறது. நம்பிக்கை இழந்து கிடக்கிற அநேக குடும்பங்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைதானத்தில் இன்னும் கொஞ்சம் சத்தம் உயருமா? Hallelujah.
Jesus, Jesus. அநேகருக்கு அந்நிய பாஷையில ஜெபிக்கணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகும் பாருங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்குள்ள அநேகர் இந்த நாட்களில் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார் தெரியுமா? ஒரு முறை கூட இந்த சத்தம் உயரட்டுமே. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், உங்களுக்கு அந்நிய பாஷை பேசணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வருமானா இப்ப அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணலாம். எலியாவை போல ஒருவேளை போதும் என்று நினைத்துக் கொண்டு நீங்க இருக்கலாம். இது வைராக்கியமாய் இருந்தேன், என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு மனிதனாக மாறி நிற்கிறேன். இன்றைக்கு இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தம் இனி என்னால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியோடு நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வாழ்க்கை, உனக்கு ஒரு ஜெயம், உனக்கு ஒரு விடுதலை தர முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயோ? அப்படியே அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கைத்தட்ட வேண்டாம். அப்படியே அந்நிய பாசையில ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவர் சில உலர்ந்த எலும்புகளை மறுபடியும் ஒரு துவக்கம் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், என்னால என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும் என்று அவன் நம்பினான். இன்றைக்கு ஆரம்பிக்கும் ஒரு ஆரம்பம். கர்த்தருடைய வார்த்தை இன்னொன்று எனக்காக உங்களுக்காய் வெளிப்படுகிறது. முந்தினவைகளை நினைக்கின்றான், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், புதியவைகளை செய்ய. கடந்த காலத்தில் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி, ஊழியத்தில் ஏற்பட்ட தோல்வி, குடும்பத்தில் ஏற்பட்ட தோல்விகள், வாழ்க்கையில் அனுபவித்த அவமானங்களும் நிந்தைகளையும் நீ நினைத்து இனி என்ன ஆகும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இன்று இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை செய்ய வரவில்லை, நான் புதிதானவைகளை செய்ய விரும்புகிறேன். முந்தினவைகளை மறுபடியும் தர விரும்பவில்லை, புதிதானவைகளை உனக்கு தரும்படி விரும்புகிறேன். இப்ப சிலருடைய சத்தம் உயர்கிறது பார்த்தீங்களா? துதியின் சத்தம் உயர்கிறது பார்த்தீங்களா? கத்த சொல்லுகிறார், சில வாழ்க்கையில் இழந்தவைகளை திருப்பி தருகிறவர் இப்ப கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மைதானம் முழுவதிலும் கர்த்தருடைய கரம் அநேக நன்மைகளை திருப்பி கொடுக்கிறது. விடாதீங்க. Thank you. கர்த்தர் திருப்பி தருகிற நேரம், ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தருகிற நேரம், ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தருகிற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமை திருப்பி கொடுக்கப்படுகிறது. இழந்து போன கிருபை, இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தேவனுடைய வல்லமை, இழந்து போன தேவ பலம், இழந்து போன ஊழியம், இழந்து போன சந்தோஷம் இன்னைக்கு நான் திருப்பி தருகிறேன். அதற்கு ஒரே ஒரு காரியம், என்னை வெளிப்படுத்துவதற்காக, என் பிள்ளை என்னை வெளிப்படுத்துவதற்காக, என் பிள்ளை என்னை வெளிப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆராதனைக்குள்ளே நடத்த சொல்லுகிறார். இந்த மைதானம் முழுவதும் தேவனுடைய வல்லமை இன்னைக்கு ராத்திரி ஆமை தாராளமாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட எதிர்ப்புகளின் சத்தம் அல்ல, உன்னை சிநேகிக்கிற ஒரு தெய்வத்தின் சத்தம். இந்த இரவில் நீ கேட்கிறாய், உன் வியாதி எவ்வளவு கொடூரம் என்று நான் கேட்க வரவில்லை, உன்னை சுகமாக்க என்னால் முடியும் என்று
நீ விசுவாசிக்கிறாயா? உன்னை சுகமாக்க என்னால் முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன் குடும்பத்தை சுகமாக்க என்னால் முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே சத்தம், இயேசுவே என்னை விடுதலையாக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற அந்த வல்லமை உமக்கு உண்டே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன். நீ சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கேன் ஆண்டவரே. எந்த ஒரு மனிதன் இயேசுவால் இதை செய்ய முடியும் என்று விரும்பி விசுவாசித்து அது வாயினால் அறிக்கையிடுவானோ அந்த வீட்டுக்குள் என் வல்லமை வெளிப்பட்டிருக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு ராத்திரியில் அநேக சரீரத்தின் அவயவங்கள் புதுப்பிக்கப்படுகிறது ஆண்டவரே. அநேக சரீரத்தின் அவயவங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. அநேக கட்டிகள் இன்றைக்கு ராத்திரி மறைகிறது. ஜீசஸ் நேம். மருத்துவர்கள் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பது அல்ல பிரச்சனை. பைபிள் சொல்லுது, இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார். உங்க பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். சிஸ்டர், உங்க பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். பிரதர், உங்க பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த சத்தம் உங்கள் காதுகளில் விழுகிறது. என்னால் இதை செய்ய முடியும்னு நீ நம்புறியாடா? என்னால உனக்கு வாழ்க்கை தர முடியும்னு நீ நம்புறியாடா? என்னால உன் குடும்பத்தை உயர்த்த முடியும்னு நீ நம்புறியா? எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும்? இப்பவும் நான் நம்புறேன்ப்பா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நான் நம்புறேன்ப்பா. அந்த வியாதியை சொல்லி சொல்லுங்க. என் சிறுநீரகத்தில் இருக்கிற இந்த பலகீனத்தை, இந்த வியாதியை மாற்ற இயேசுவால முடியும். I believe. நான் நம்புறேன். வாய் திறந்து அதை சொல்லுங்க. அவ்வளவுதான். ரிகதனமா ஷியா லமா கத்துனா உடரிவிதினா ஷியா கரமலத்துனா ரீமனா கடகத்துனி ஹம்தல் பவுடராதனா உடரபதினிவி சந்துரபலபதுனா. அநேகர் இயேசு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அநேகர் இயேசு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அநேகர் மேல் இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்குகிற வல்லமை பலமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய சுகமாக்குகிற தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 5:17 சொல்லுகிறது, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த மைதானத்தில் மட்டுமல்ல, இந்த சபையிலே இந்த ஊழியத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சுயமளிக்கிற வல்லமை. உரமா சம்தலா பரிபிகரமத் ரிமரா கதரபலத்துனா ரிமஷியம் தரபகத்துனா மனபௌஷியம்தனா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய வல்லமை, நம்முடைய இயேசு வல்லமை உள்ளவர். ஆமென். இனி ஒரு செய்திக்கு எனக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். இயேசு வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, இயேசு வல்லமை உள்ளவர். இயேசு வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதனுடைய 17வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த பொழுது கலிலேயா
யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அல்லேலூயா. குணமாக்கத்தக்கதாகிய வல்லமை. அல்லேலூயா. ஆண்டவர் தான் கேட்கிறார், உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, சுகமாக்கத்தக்க குணமாக்கத்தக்க தேவனுடைய வல்லமை, குணமாக்கத்தக்க தேவனுடைய வல்லமை. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி நான் இன்னைக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நாளை இன்னும் ஆழமாய் பேச ஆவியானவர் கிருபை தருவாராக. லூக்கா 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதனுடைய 36வது வசனத்தை இப்பொழுது கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இங்கே சுகமாக்குகிற வல்லமை வெளிப்படுகிறது. இங்கே சுகமாக்குகிற வல்லமை வெளிப்படுகிறது. இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஒரே ஒரு கணம் பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் இருக்கைகளில் வைத்து விடுங்கள். அமீன். இருக்கையில் வைத்து விடுங்கள். நான் செய்தியை முடிக்கிறேன். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு உங்களை சுகமாக்கும்படி இந்த மைதானத்திற்குள் அவர் வந்திருக்கிறார். இயேசு சில நிமிடங்கள் தம்முடைய வல்லமை உங்களுக்காக அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆவியானவர் மிக தெளிவாய் சொன்னார், நீ இதை என் பிள்ளைகளிடத்திலே கேள், அவனுக்குள்ளே என் விசுவாசம் இருக்குமானால் நான் அவனை விடுவிக்க முடியும் என்று அவன் சொல்லுவானானால், இன்றைக்கு ராத்திரி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரியதொரு மாற்றத்தை நான் அவனுக்கு ஏற்படுத்துவேன். உங்க வலது கரத்தை ஒரே ஒரு கணம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, உங்க விசுவாசத்தை ஒரு கணம் அறிக்கையிட முடியுமா? ஒரே ஒரு கணம். உங்களுடைய பிரச்சனை என்ன என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உங்களை சந்தித்து தம்முடைய கரத்தை இவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். குடும்பத்திலே சில மனிதர்களுடைய மாற்றத்திற்காக வருடமாய் அழுகிற பிள்ளை, சில மனிதர்களின் மாற்றத்திற்காக வருஷங்களாய் அழுகிற பிள்ளைகள், இன்று இரவு நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சடுதியாய் ஒரு மாற்றத்தை உன்னுடைய குடும்பத்தில் நான் கட்டளையிட விரும்புகிறேன். நீ விரும்புகிற வருஷங்கள் கடந்து போயிற்று என்று நீ நினைக்கிறாய், ஆனால் இல்லவே இல்லை, அவனை தொடுகிற நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். சில மனிதர்களை மாற்றுகிற நிமிடங்கள் வந்துவிட்டது. உங்கள் கரம் உயர்ந்திருக்கும் பொழுது இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே. இருப்பிடத்தை விற்று கூட என் கடனை விட்டு வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, இன்றைக்கு ராத்திரியில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நான் என்ன செய்வேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உனக்காக உயரத்தில் இருந்து ஒரு கரம் இந்த ராத்திரி நீட்டப்படுகிறது. உனக்கு ஒத்தாசையாக சில மனிதர்களை எழுப்ப போகிறேன், சில மனிதர்களை எழுப்ப போகிறேன். பேதுரு மடிந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், பேதுரு அமிழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு கரம் நீட்டப்பட்டது போல இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு கரம் உனக்காக நீட்டப்படுகிறது, ஒரு கரம் உனக்காக நீட்டப்படுகிறது. எந்தெந்த குடும்பங்களில் அது நடக்க ஆரம்பிக்கிறதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார், ஆண்டவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார், ஆண்டவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது ஜெபம் அதிகரித்துக் கொண்டே இருக்கட்டும். ரீபா ரசியா கரபலா ரீகால் பவுடர் ரசியா கனமௌத்தனி. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், பாஸ்டர், நன்றாக படிக்கிற என் குழந்தை, நன்றாக படிக்கிற என் குழந்தை, ஆனால் சில நாட்களாக
படிப்பிலே கவனம் செலுத்த முடியவில்லை, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி என்று நான் செய்யாத பொருத்தனைகள் இல்லை. அதோ என் பிள்ளை ரொம்ப வேதனைப்படுகிறாள், என் படிப்பிலே விடுதலையே இல்லையா என்கிற ஒரு வருத்தம் என் பிள்ளை ஆளுகை செய்கிறது. இந்த வேதனையோடு இருக்கிற அந்த குடும்பங்களிலே என் தேவனுடைய கரம் இன்றைக்கு ராத்திரி வெளிப்படுகிறது. இயேசு சிலரை விடுதலையாக்குகிறார். ஒரு கணம் கைகளை தட்டி இப்பொழுது சொல்லப்பட்டவைகளிலே வெளிப்படும் தெய்வீக விடுதலையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே. Thank you. ஆண்டவருடைய விடுதலை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன், தேவனுடைய விடுதலை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், வியாதிப்பட்டு மரண பயத்தோடு சிக்கி இருக்கிற சில குடும்பங்களுக்குள்ளே என் தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படுகிறது. சுவாச பகுதிகளுக்குள்ளே பசையா நான் வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் முடியுமானால் உங்க கைகளை வியாதிப்பட்ட இடத்தில் வைத்து இந்த ராத்திரி ஜெபிக்க முடியுமானால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு ராத்திரி உங்களை தொடுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். இயேசு உங்களை தொடுகிறதை உணர்வீர்கள். ரீமா சாந்தானமா கத்துனா கழுத்து எலும்பு பகுதியில் பிரச்சனையை சந்திக்கிற சில பிள்ளைகள் இன்றைக்கு ராத்திரி சௌக்கியமாக்க போகிறார்கள், சௌக்கியமாக போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கரம் சில எலும்பு சம்பந்தமான வியாதிகளை இப்பொழுது அது சௌக்கியமாக்குகிறது, இப்பொழுது அது சௌக்கியமாக்குகிறது. ஐயா, நான் எவ்வளவோ மருத்துவம் செய்து விட்டேன், கடைசியில் என்னால முடியாது என்று சொல்லி மருத்துவத்தை நிறுத்தி இப்பொழுது நான் எண்ணெய் போட்டு வருகிறேன். எனக்கு அந்த வியாதியினால அடிக்கடி தலை சுற்று வருகிறது என்ற பிரச்சனையோடு இருக்கிறேன். என் அருமையான தாயே, இன்றைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அவருடைய வல்லமை உன்னை சௌக்கியமாக்குகிறது. அல்லேலூயா. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை, இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வல்லமை. ஒரே ஒரு கணம் ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மைதானத்திலே என்னுடைய சத்த எல்லையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு ராத்திரி நீர் எதிர்பார்த்த ஒரே காரியம், என்னால் இதை செய்ய முடியும் என்று அவன் விசுவாசிப்பானேயானால் நான் அவனை சௌக்கியமாக்குவேன். இதோ இன்றைக்கு ராத்திரி இந்த மைதானத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகள், இயேசுவால் இதை செய்ய முடியும், இயேசுவால் பிசாசின் வல்லமையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தர முடியும் என்று, இயேசுவால் என் பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று இன்றைக்கு ராத்திரியில் இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் விசுவாசிக்கிறார்கள், இவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். இன்றைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்கள் விசுவாசித்தபடியே தெய்வீக சௌக்கியம் இவர்களுக்கு உண்டாவதாக. இவர்களை சௌக்கியமாக்கி ஜெபிக்கிறேன். இப்பொழுது கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு கணம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிற நேர். இயேசு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது, தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டிகள் மறைகிறது, இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைகிறது, இயேசுவின் நாமத்தில். ஆமே, தொண்டை பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறி போகிறது. கட்டி இருந்த இடம் அது என்னை அறியாது. இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக சௌக்கியம், இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. சில குடும்பங்களில் போராடுகிற பலகீன படிச்சுகிற ஆவி, மந்திரவாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமையான உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வெளியேறப்பெற்ற கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளின் மேல் வெளிப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் ஜெயத்திற்காய் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. பத்தல சத்தமா ஒரு முறை கூட அல்லேலூயா. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்ல போறோம். அல்லேலூயா, 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 Hallelujah, hallelujah.
ஹalleluya இன்னும் சத்தம் உயர்த்து ஹalleluya 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 ஹalleluya. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய சரீரங்களை கைகளை கீழே போடுங்க. உங்களுடைய சரீரங்களை பரிசோதனை செய்து பாருங்கள். இயேசு அநேகரை தொட்டிருக்கிறார், அநேகரை தொட்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் என் பேரு சொல்லல, அவசியம் இல்லை. அற்புதம் வந்தது நான் பெயர் சொன்னதுனால அல்ல, நீங்க வாயை திறந்து அறிக்கையிட்டீங்கல்ல, இந்த இழுப்பு என்னை விட்டு மாற்ற இயேசுவால முடியும். நீங்க சொன்னீங்கல்ல, இந்த இழுப்பை என்னை விட்டு மாற்ற இயேசுவால முடியும் சொன்னீங்கல்ல, இந்த வலியை என்னை விட்டு மாற்ற இயேசுவால முடியும் சொன்னீங்கல்ல, இந்த கட்டி என்னை விட்டு மாற்ற இயேசுவால முடியும் நீங்க சொன்னீங்கல்ல. வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வார்த்தைக்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. தேவனுடைய இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை, சாபத்தை சாசை துரத்திடும் நாமம், துரத்திட்ட நாமம், சாபத்தை சாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம். ஹalleluya. எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். ஒரு விசை கூட எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துங்க. அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவருடைய வல்லமை இந்த இடத்திலே பரிபூர்ணமாய் விளங்கிற்று. கர்த்தருடைய மகிமையினாலே நிரப்பினதினாலே கைகளை தட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. Praise God. Hallelujah.